விவாகரத்துன்னு அதிகம் நடந்த ராசிகள்ல முதன்மையானது சிம்ம ராசி, மக நட்சத்திரமாகத்தான். எந்த தொழிலை பண்ணாலும் அதை பிராண்டா பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கான பொருளாதார உதவி பாத்தீங்கன்னா மக நட்சத்திரம் கொஞ்சம் கவனித்தே செயல்பட வேண்டியது அவசியம். காரணம் என்ன அப்படின்னா, பத்திரப்பதிவு மட்டும் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் ஏற்படுத்திக் கொள்ள. ஒரு 20 வருஷமாவே அளக்க போறாங்க, அளக்கவே முடிய மாட்டேங்கிறாங்க. கம்பி வேலி போட முடியல அடைஞ்சு. எங்கள் பையன் சொன்ன பேச்சே கேட்க மாட்டான். உங்களுக்கு வாரிசுகளால இந்த வருடம் நல்ல மாற்றம் இருக்கும். இந்த வருடத்திலிருந்து அடுத்ததாக சிம்ம ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது சார்? சிம்மம் இந்த வருடமும் கர்ஜிக்குமா அல்லது குவைட்டா இருக்குமா? பொதுவா சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலபுருஷ அடிப்படையில 5வது ராசி அப்படின்னு எடுத்துக்கலாம். மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரங்களை கொண்ட ஒரு ராசி. பொதுவாக சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஆட்சி பெற்ற ஒரு ராசியாக இருப்பதினால் சிம்ம ராசிக்கு பெரும் பிரச்சனைக்கே காரணம் யாருன்னா அவங்களா தான் இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சூரிய பகவானுக்கு மேல் யாரும் சூரியனை கட்டுப்படுத்துவது கிடையாது. அதனால தான் எடுக்கக்கூடிய முடிவுகள் மட்டுமே உறுதியானது அப்படின்னு நம்பி வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய மனிதர்களை இழக்க வேண்டிய நிலை சிம்ம ராசிக்கு இருந்திருக்கும். அந்த ஓப்பனாக பேசுறது, அதை தாண்டி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா, அந்த அவசரத்தின் பெயரில் எடுக்கக்கூடிய முடிவுகளால உறவுகள் பார்த்தீங்கன்னா பெரிய வசியமாக சிம்ம ராசிக்கு கடந்த காலத்தில் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். குறிப்பாக சிம்ம ராசியில் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய நட்சத்திரமாக மக நட்சத்திரம் தான் இருக்கிறது. ஸோ இந்த மக நட்சத்திரக்காரர்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் உறவுகளையோ நண்பர்களையோ பகைத்து கொள்வது நல்ல பலனை தராது. காரணம், சிம்ம ராசி மக நட்சத்திரத்தை பொறுத்தளவுல உறவுகள் சார்ந்தும் நண்பர்கள் சார்ந்தும் எடுக்கிற முடிவு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகுதான் ரொம்ப நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ரியலைஸ் பண்ணுவாங்க. கடந்த காலத்துல கம்பேர் பண்ணி பார்த்தா விவாகரத்துன்னு அதிகம் நடந்த ராசிகள்ல முதன்மையானது சிம்ம ராசி, மக நட்சத்திரமாகத்தான் நிறைய இருக்கும். சிம்ம ராசியை பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜென்மத்தில் பாத்தீங்கன்னா இத்தனை காலங்கள் கேது பகவான் இருந்தாரு, சனியுடைய தாக்கம் நிறைய இருந்தது. அதனால பெரும்பாலும் கடந்த 2 வருட காலமாகவே கணவன், மனைவி, நண்பர்கள், உறவினர்கள் எல்லா வகையிலுமே அதிக அடிப்பட்டது பாத்தீங்கன்னா சிம்ம ராசியாகத்தான் இருக்கிறது. இதற்கு ஒரு வெளிச்சமாக வரக்கூடிய காலகட்டமாக இந்த தமிழ் புத்தாண்டு கட்டாயமாக அமையும், பயப்பட வேண்டாம். அதே போல பாத்தீங்கன்னா அரசு துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், புகழ்பெற்ற மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் சிம்ம ராசிக்கு எப்பொழுதுமே இயல்பாகவே இருக்கும். அதனால பயப்பட வேண்டாம். அதே மாதிரி எந்த தொழிலை பண்ணாலும் அதை பிராண்டா பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கான பொருளாதார உதவி பாத்தீங்கன்னா சரியாக இருக்காது. அதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடத்துல இவர்களுக்கு உறுதியாக கிடைக்கும். ஸோ பயப்பட வேண்டாம். அதை தாண்டி தனிப்பட்ட சுய தொழிலுக்கான முயற்சிகளும் சிம்மராசிக்காரர்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுல உத்திரம் முதன்மையாகவும் பூர நட்சத்திரம் 2ஆம் பட்சமாகவும் எடுத்துக்கலாம். மக நட்சத்திரம் கொஞ்சம் கவனித்தே செயல்பட வேண்டியது அவசியம். காரணம் என்ன அப்படின்னா, பொதுவா மக நட்சத்திரத்துக்கு சூரியன் கேது சம்பந்தம் இருப்பதினால் எப்பொழுதுமே பித்ருக்களுடைய சாபங்களை குறைக்கிறதுல மக நட்சத்திரக்காரர்கள் எப்போதுமே அதிக முக்கியத்துவம் பெறணும். ஏன்னா சிம்மத்துக்கும் மக நட்சத்திரத்திற்கும் பெற்றோர்களுடைய தொடர்பு, மாமனார் மாமியாருடைய ஆசீர்வாதம் என்னைக்குமே குறைவு. ஆகையினால பெரும்பாலும் இவர்கள் சிவபெருமானுடைய வழிபாட்டை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இருதய நலனில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ராசி, கல்லீரலில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ராசி, வாகன பயணத்தில் அதிகமாக போகாம நார்மலா போக வேண்டியதுல அதிகம் கவனம் எடுத்துக்க வேண்டிய ராசியாக சிம்ம ராசி இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த வருடம் சிம்ம ராசி காதல் செய்ய வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, சிம்மத்துக்கு பொதுவா 12இல் கேது பகவான் அமைவதனால அவர்களுக்கு அவர்களுடைய வார்த்தையாலேயே காதல் பிரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியாக இருந்து கடந்த கால கோச்சார பலன்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த வருடம் நல்ல பலனை பெறுவதற்கான மாற்றங்கள் உண்டு. புத்திரர்களால் அதிக சுகங்களை சிம்ம ராசிக்காரர்கள் கட்டாயமாக இந்த வருடம் அனுபவிப்பார்கள். அதே போல சிம்ம ராசிக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிற கோச்சார அமைப்பு ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் கொடுக்கும். என்ன அப்படின்னா, சிறுநீரக தொற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, சிறுநீரக தொற்று, யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் சொல்லுவோம். இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் பேஸ் பண்ண உபாதைகள் சிம்ம ராசிக்கு அடிக்கடி வரும். அதே போல பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள்
எக்காரணத்தை முன்னிட்டும் மைதா தொடர்புடைய உணவுப் பொருளை அறவே தவிர்த்து விடுவது நல்லது. ஏன்னா சிம்ம ராசிக்கும் மைதா தொடர்புடைய உணவுகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எப்பொழுதும் அதிகப்படியான கார சுவை, மசாலா சுவை இதெல்லாம் அதிகம் விரும்புவதினாலே இவர்களுக்கு எப்போதுமே வயிற்றுப்புண் உபாதைகள், எப்பொழுதுமே எடுத்தறிஞ்சால் ஒரு கோபம், அந்த கோபத்தை ரொம்ப அடக்கிறதுனால ஒரு நாள் விட்டா ரொம்ப என்ன பண்ணிடுவாங்கன்னா வெடிச்சிருவாங்க. இதனால அவர்கள் உறவுகளோடு ஒத்து போகல அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் நிறைய வரும். பட் இந்த வருஷம் சிம்மராசி பொறுத்தளவுல வாரிசுகளுடைய முன்னேற்றத்தை பார்த்து மகிழக்கூடிய ஒரு பிராப்தம் என்பது சிம்மராசிக்கு உறுதியா உண்டு. ஆனா உறவினர்கள் வார்த்தை பிரயோகப்படுத்துறது இதுல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. தனித்து சிம்மராசி தொழில்ல இந்த வருஷம் கண்டிப்பா இயங்குமா, அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. கணவர்கிட்ட சிம்மராசிக்காரங்க நல்லபடியா நெருங்கி சிறப்பா வாடுறதுக்கு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகம்பரநாதரை வழிபாடு செய்வது நல்லது. மக நட்சத்திரக்காரர்கள் பழனி தண்டாயுதபாணியை வழிபாடு செய்யறது நல்லது. உத்திர நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சங்கரன் கோவிலில் இருக்கக்கூடிய சங்கர நாராயணரை வழிபடுவது நல்லது. இதெல்லாம் சிம்மராசிக்கு மிகுந்த நற்பலனை கொடுக்கும். பத்திரப்பதிவு மட்டும் சிம்மராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் ஏற்படுத்தி கொள்ள கூடாது. அதே போல புதிய வாகனங்கள் நிச்சயமா வாங்குவாங்க. ஒரு 2 வீலரா இருந்தாலும் கண்டிப்பா சிம்மராசிக்காரர்களாக வாங்கக்கூடிய கொடுப்பினைகள் நிறைய இருக்கிறது. இவர்கள் பொதுவா இந்த வருடம் முடி காணிக்கை, பெண்களாக இருந்தால் பூமுடி அப்படின்னு சொல்றது, ஆண்களாக இருந்தால் மொட்டை அடித்துக் கொள்வது, இந்த வழிபாடை ஏதோ ஒரு தெய்வத்திற்கு ஏற்படுத்திக்கிறது நல்லது. அது முருகப்பெருமானாக இருந்தால் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். அடிச்சு சொல்லணும்னா சிம்ம ராசிக்கு மற்றவர்களை சரியாக பயன்படுத்தி நட்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் வெற்றி. தனித்தே முடிவெடுத்தால் யாரோடும் ஒத்து போகல அப்படின்னு தனியாகவே வாழணும். அதனால இதை மட்டும் கவனிச்சு செயல்பட்டா போதும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மற்றும் எண்கள். ஆரஞ்சு கலர் அதிர்ஷ்டம் தரக்கூடியது. பிங்க் அப்படின்றது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமா இருக்கிறது. எண் அப்படின்னு பார்த்தா 9 இது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக இருக்கிறதுமா. சிம்மத்தை பொறுத்த மட்டும் தமிழ் புத்தாண்டுல பாத்தீங்கன்னாக்கா 3 தான் கவனம், மிக கவனம், மிக மிக கவனம் அப்படின்னு சொல்லி அதுல குறிப்பா அவங்க எடுக்கிற முடிவு சரின்னு செயல்படுத்துறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது மகம் மகம் மகம். நிச்சயமா சார். சிம்மராசி அன்பர்கள் இங்க இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுவோம். அம்மா உங்க பெயர்மா? பிரியா. பிரியாமா, நீங்க சிம்மமா? வீட்டுக்காரங்க. ஐயா சொன்னது அப்படியே பொருந்ததா? ஆப்டா அதே மாதிரிதான் அவரே முடிவு பண்ணிக்கிறாரா? எப்படி இருக்காரு ஐயா? குருஜி சொல்ற மாதிரி தான் இருக்காங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க. ஒரு 20 வருஷமாவே அளக்க போறாங்க, அளக்கவே முடிய மாட்டேங்குது. கம்பி வேலி போட முடியல, அளந்து தடைப்பட்டுட்டே இருக்கு. 10 வீடு இருக்கு அவங்க எங்க கொல்லைக்கு பின்பக்கம். அந்த 10 வீட்டுக்காரங்கள யாராவது 2 பேர் ஏதாவது எங்களுக்கு அப்படின்ட்டு ஒரு 5 அடி 6 அடி மேலே டிஃப்ரெண்ட் வருது. அதனால அது அப்படியே இருக்கு. கொல்லை பயிரும் பண்ண முடியல, சும்மாவே இருக்கு. அதேமாரி வயல் சைடும் அதேமாரி இருக்கு. இல்லை ஃப்ளாட்டு கேட்குறாங்க, இடத்த கேட்குறாங்க. இது என்ன பண்ணலாம்ல அப்படின்னு. நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னா ஸ்ரீமுஷ்ணத்தில் வராக பெருமான்னு ஒரு ஆலயம் இருக்கிறது. இறைவனுடைய விஷ்ணுவுடைய வராக அவதாரத்திற்குட்பட்ட ஆலயம். இந்த ஆலயத்திற்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் போயிட்டு வழிபட்டு செஞ்சுட்டு வாங்க, நிச்சயமாக நல்ல மாற்றம் இருக்கும். ஒரு 8 பூரட்டாதி நட்சத்திரம் போயிட்டு வாங்க, அதை சிறப்பாக செயல்படுத்திடுவீங்க, எந்த எதிரி தொல்லையும் வராது. நன்றிம்மா. அடுத்த சிம்மம், உங்க பெயரம்மா? லதா பழனி. உங்க வீட்டுல யாரு சிம்மம்? நீங்களா? என்னோட வீட்டுக்காரர். ஐயா சொன்னது அப்படியே பொருந்துதா சாருக்கு? எல்லாமே அப்படியேதான் இருக்கு. ரொம்ப கோவப்படுவாங்க என்கிட்ட. நீங்க சொன்ன மாதிரி இதயம் சம்பந்தமான ஒரு இதை பத்தி சொல்லியிருக்கீங்க. அவருக்கு சிறுநீரக தொற்று இருக்கு. அந்த கல்லீரல் சம்பந்தமா அது தெரியல எனக்கு. ஆனா இப்போ கொஞ்ச நாளா அவர் ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது இதயம் சம்பந்தமா சொல்றீங்கல்ல குருஜி, இது எல்லா நட்சத்திரத்துக்கும் வருமா? இல்லைப்பா, பொதுவாக இப்பொழுதைக்கு மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கிற ராசியில் சிம்ம ராசி கொஞ்சம் இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக பிளட் ப்ரெஷர் தொடர்புடைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு வழி பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சியும் பிராணாயாமமும் தான். அது அதிகமாகவே பண்ணுறாங்க. ஆனாலும் ஷார்ட் அண்ட் டெம்பராக தான் இருப்பாங்க. ஓகேவா? உணவுகளில் மசாலா, காரம், அசைவ உணவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கான முயற்சி, இது மாற்றத்தை கொடுக்கும். வணக்கம்மா, உங்க பெயர்? பேர் மாலா. நீங்க சிம்மமா? சிம்மராசி. ஜாதகம் இல்லை, ஆனால் பேர் வச்சு சிம்மராசி மக நட்சத்திரம்னு சொன்னாங்க. சரிங்கம்மா, ஏதாவது கேட்கணுமா சார் கிட்ட? ஆமாங்க மேடம். கேளுங்கம்மா. எங்கள் பையன் சொன்ன பேச்சே கேட்க மாட்டான். அவர் என்ன ராசி நட்சத்திரம்?
கன்னிராசி அஸ்த நட்சத்திரம். உங்களுக்கு வாரிசுகளால இந்த வருடம் நல்ல மாற்றம் இருக்கும். இந்த வருடத்திலிருந்து கேட்பாருமா, பயப்பட வேண்டாம். படிக்க சொன்னால் படிக்கவே மாட்டோம் குருஜி, அதுவே தான் பெரிய பிரச்சனை. அவருக்கு என்ன விருப்பமோ அது அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து கரெக்டாக செயல்படுத்துங்கம்மா. பட் இந்த வருடம் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். பத்திரப்பதிவு எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கீங்க. ம் நாங்கள் ஒரு லேண்ட் ஒன்று விற்கணும், ம் அது பண்ணலாங்களா? விற்கிறது தாராளமாக பண்ணுங்க, கவனமாக பண்ணுங்க. எல்லாத்தையுமே பார்த்து யாருக்கிட்ட கொடுக்குறோம், அவர் கரெக்டாக பணம் கொடுக்குற நபரா, இதெல்லாம் ஒரு முறை ஆலோசனை பண்ணிட்டு கொடுங்க. ஓகேம்மா, நன்றி. அடுத்த சிம்மம். நானும் சிம்மம், அவரும் மகம் சிம்மம். 2 பேருமே ஆப்போசிட்டாக தான் இருப்போம். எனக்கு கோபம் அதிகமாக வரும், அவருக்கும் கோபம் அதிகமாக வரும். நிறைய பண்ணுறது. ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னாமா, சிம்ம ராசிக்காரர்களை சமாளிக்கணும்னா அவங்க எடுக்கிற முடிவை சரின்னு சொல்லி போட்டுட்டா என்ன பண்ணிடலாம்னா சமாளிச்சிடலாம். சரியா? இதுக்கு ஒரே ஒரு வழி, நீங்கள் ரொம்ப பலமாக இருக்கணும், உங்கள் வார்த்தை சிறப்பாக இருக்கணும்னா சூரிய பகவானுடைய வழிபாடை தினசரி எடுத்துக்கொள்ளுங்க. பள்ளியறை பூஜை இருக்கு இல்லையா, பள்ளியறை பூஜையை தினசரி 8 மணிக்கு மேல் சிவாலயத்திலலாம் நடைபெறும். அதற்கு பாலும் மல்லிகைப்பூவும் தானம் கொடுத்து பால் வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணீங்கன்னா இந்த நிலை மாறும், சுபிக்ஷமா இருக்கும். சரியா? நன்றி.